சில ஆண்டுகளுக்கு முன் எங்களின் அறியா பயணத்தை தொடங்கிய நாங்கள் விண்ணும் மண்ணும் போற்றும் ஞானியர் கூறும் தர்ம நெறியை எங்கள் வாழ்வியல் முறையாக்கிக் கொண்டோம். அகத்தியர் வனமாய், அகத்தியர் பிரபஞ்ச இயக்கமாய், தொண்டு செய்வோம் இயக்கமாய், தேடல் உள்ள தேனீக்களாய் உருவெடுத்தோம். அன்னபூரணியாக அமுத சுரபியும் பொதிகை மீல்ஸ் ஆன் வீல்ஸும் தளிர்விட்டன. கோவில்களிலும் வீடுகளிலும் எங்கள் குருவை ஆராதித்து நின்றோம். பல யாகங்கள் நடத்தி அகத்தியர் மற்றும் அவர் தம் சித்தர்கள் படையையும் வரவேற்றோம். அபிஷேகங்கள் செய்து நன்னீரால் நீராட்டினோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ அழகன் முருகன் முன் 1008 நெய் தீபங்கள் ஏற்றினோம். எங்களின் மறுபக்க இறை சேவை அன்னமிட அமுத சுரபியாய், பொதிகை மீல்ஸ் ஆன் வீல்ஸாய், பகல் இரவு பாராது, சோர்வு காணாது, பசித்தோர் வயிற்றை நிறைவு செய்து மனங்களை குளிர்வித்து தொடர்ந்தது. பசி என்ன மனிதனுக்கு மட்டுமா? விலங்குகளுக்கும் தானே. நாங்கள் அவைகளுக்கும் உணவு அளித்து மகேசன் சேவையை தொடர்ந்தோம். எங்கள் பொன்னான நேரங்களை முதியோர் இல்லத்திலும் இதர சமூக சேவைகளிலும் செலவிட்டோம். தேர்ச்சி பெற்ற ஆசான்கள் யோக பயிற்சி தரவே கூடவே மலையேறும் பயிற்சி பெற்று எங்கள் திண்மையை வலுப்படுத்திக் கொண்டோம். நோய் தீர்க்க மாற்று வழியாக வர்ம சிகிச்சையையும் இலவசமாக மக்களுக்கு அன்பளித்தோம். இதுவரை பல சத்சங்கங்கள் நடக்கப்பெற்று விடை தெரியாதிருந்த கேள்விகள் பூர்த்தியாயிருக்கின்றன. இதனுடன் பல இளம் திறமையாளர்களை ஊக்குவித்தோம். நாங்கள் ஒன்று சேர்ந்தாலே பாட்டும் கச்சேரியும் களை கட்டும். அகண்ட பரிபூரணமாய் நின்றிலங்கும் தேவதேவா போற்றி, அகில உலகம் காத்து நிற்கும் கோவே போற்றி, அடியார்க்கு அருளும் தலைவா போற்றி போற்றி, அடிபணிந்து அகத்தியன் யான் என் மகளுக்கு சொல்வேன் தானே. இதுவெல்லாம் இறைவனை போற்றி அகத்திய பெருமான் மகளாகப்பட்ட அவளுக்கு நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்றாங்க. என் மக்கள் ஒன்று கூடி மலை வேயமதில் செய்கின்ற தானமதை என்ன சொல்வேன். என் மக்கள்னா அகத்தியர் வழிபாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து மலேசியாவில் செய்கின்ற தானங்களை எல்லாம் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு இருக்கிறாரு. நல்வினையை தேடிவிட்டு இருக்கிற நீங்கள் எல்லாம் வாழ்க வாழ்க அப்படின்னு முதல் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உள்ளத்தில் இடம் பெற்றால் போதும், அதுவே உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறாங்க. இறைவனுடைய இடத்துல நம்ம மனசுல இடம் பிடிச்சிட்டாலே அது மனசுல நினைச்சிட்டு இருந்தாலே ஒரு பெரிய வழிபாடு அப்படிங்கிறாங்க. ஞான வழங்கும் கூட்டமும் அமுது வழங்கும் கூட்டமும் அன்னவர்களுக்கு இடரில்லா வாழ்வுன்று அஞ்சாதீர்கள். நாமது சுரபி கொடுப்போம். இன்னொன்று அவங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லாத வாழ்க்கை இருக்குது. அஞ்சாதீர்கள், பயப்படாதீங்க.
மங்கையின் இசை முழக்கம் கேட்டேன். நேற்று கௌரி பாடத்துல அரசியல் மேல அரசியல் வந்து கேட்டேன் யான் துவக்கி விட்டால் அந்நவள் அரசியலை பத்தி பாட்டெழுது துவக்கிட்ட அவள் மகிழ்ந்தேன் யானு மகிழ்ச்சி அடைந்தேன். பாட ஆரம்பித்தேன். என்னோடய முதல் பாடல் இன்றைக்கி நான் வந்து செலிப்ரிட்டி நீங்கள் சொன்னீங்க, ஆக்சுவலி அப்படின்னா இல்லை. என்னோடய முதல் பாடல் நான் பாடினதே ஒரு குருவுக்கு. எப்பயோ ஒரு நாள் நான் யோசித்த ஒரு விஷயம், நான் முதல் பாடல் பாடினேன்னா என்னோடய ரெக்கார்டிங் வந்து ஒரு குருக்காக தான் நான் பாடணுன்னு எப்பயோ நான் நினச்சது. அது ஒரு இன்சிடெண்ட்டாக நடந்துச்சு. அப்பா வந்து ஸ்ரீ ராகவேந்திர குரு பிருந்தாவனம் அமைக்கும் போது துளசி மாலைன்னு ஒரு சிடி பில்டிங் ஃபண்ட்காக செஞ்ச ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அதில் ஒரு ட்ராக் நான் பாடியிருந்தேன். சும்மா பாடினது தான். அங்கே ஆரம்பித்தது தான் என்னோட இந்த ஒரு பாடகியாக நான் வெளிவந்தேன். அது கண்டிப்பாக அந்த குருவோட ஆசீர்வாதத்தில் தான் நடந்திருக்கோன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் முன்ன பின்ன ரெக்கார்டிங்க்கு போனதில்லை. அண்ட் குரு பாடல் முதல் பாடல் குருதேவான்னு பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் பாடினேன் 2-3 பாடல். ஆனால் என்றைக்கும் மனசுக்குள்ளார ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம குரல் அவர் கொடுத்தாரு, அவருக்காக நம்ம பாடணும்னு. அதுக்கப்புறம் தான் என்னோடய அகத்தியர் கீதம் வந்தது. அகத்தியருக்கு நான் பாடுவேனான்னு நான் என்றைக்கும் நான் யோசிக்காத ஒரு விஷயம். நான் யோசித்ததே இல்லை. தவயோகி அப்பா சொன்னார், நீ அகத்தியருக்காக பாடுன்னு அவர் சொன்னார். ஸோ அகத்தியர் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அட்லீஸ்ட் ஸ்ரீ ராகவேந்திரா படம் பார்த்துருக்குறேன், அவர் யாருன்னு தெரியும். அகத்தியர் யாருன்னு தெரியாத ஒரு காலத்தில் தான் உங்களை நான் கால் பண்ணி இந்த மாதிரி அகத்தியருக்கு நான் பாட்டு பாடணும். அப்போ நான் உங்களை வந்து பார்த்தேன், ஆல்பம் செஞ்சோம். இந்த என்டையர் ப்ரோசஸ் வாஸ் அ மிரக்கல். 3 மாதத்தில் செஞ்ச ஒரு விஷயம். எங்கேயோ நம்ம ஒரு ஆல்பம் வந்து 3 மாதத்தில் செய்ய முடியாது. ஒரு அழகான 6 பாடல்கள் 6 ட்ராக்ஸ் 6+1 வந்தது. 3 மாதம் எப்படி தான் உட்காந்தோம் தெரியல. நான் நீங்கள் மகேன் எல்லாம் உட்காந்து எழுதியிருந்தோம். அதுவும் அவர் உள்ள பிளெஸ்ஸிங் தான். இது அவரோட விளையாட்டு தான் நான் சொல்லுவேன். அவர் மட்டும் எந்த ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது அவங்களோட அருள் இல்லைன்னா அது வந்து ஒரு தாமதமாகும், இல்லை மேபி அந்த ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணணும். பட் இந்த அகத்தியர் கீதம் வந்து ரொம்ப அழகாக, எல்லாமே ரொம்ப அழகாக முடியும். பாடகர்களும் சரி, இசையமைப்பாளரும் சரி, அதோட இசையும் சரி, மெலடி, அதோட கான்செப்ட், ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு ஒரு மீனிங் இருந்தது. கருணை விழியாள் தவயோகி அப்பாவும் நானும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி கலரில் எழுதணும். தேட் வாஸ் அமேசிங் தான் நான் சொல்லணும். ஏன்னா அதுதான் முதல் பாடல். அகத்தியர்னா யாருன்னு அவ்வளோ தெரியாது. அதில் தான் அந்த வரிகள் வரும். அந்த பீடத்தில் உட்காந்து அவரை பார்த்துட்டே இருக்கும்போது தான் நான் எப்படி இதை எழுதணும்னு சொல்லிட்டு தான் அந்த முதல் 4 வரி, கருணை விழியாள் பதமலர் தருவாய் சத்குருநாதனே. ஆமாவா? அப்போ தான் யாரப்பா நீ கொஞ்சம் சொல்லப்பா ஞானப்பா உன் பிள்ளை நானப்பா. அந்த வரி அங்கே தான் வந்தது, ஆரம்பித்தது. ஏன்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த டைம். அது அழகான மெலடியோடு அமைஞ்சது அந்த வார்த்தைகள். அதாவது தவயோகி அப்பாவோட போய் டிஸ்கஸ் பண்ணி அது ஒரு உண்மையான ஒரு அழகான ஒரு ஜேர்னி எனக்கு. அதனால் லைஃப் லாங் ஒரு பொக்கிஷம் எனக்கு. ஏன்னா இந்த வாய்ப்பு எங்கேயும் கிடைக்காது.
அது எனக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் ஞான ஒளியே. அகத்தியர்னா யாருன்னு கேட்குறவங்களுக்கு அந்த பாடல் கேட்டால் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஞான ஒளியே, அவரை பற்றி ஒவ்வொரு விஷயமும் அந்த பாடலில் இருக்குது. அரியா பயணம், அதுக்கப்புறம் 3வது ட்ராக். அரியா பயணம் வந்து ஒரு குரு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம்னா என்ன, குரு எப்படி வழிபாடு பண்ணுறது, நீ ஒரு நல்ல பக்தனா, நீ ஒரு நல்ல ஆத்மாவை வாழணுன்னா நீ என்ன செய்யணுன்னா, அந்த அரியா பயணத்தில் முழுதும் அந்த லிரிக்ஸில் நீங்கள் கேட்டாலே தெரிஞ்சிடும். அந்த பாடல்ல எல்லாமே அடங்கியிருக்கிறது. ஒரு நார்மல் பர்சன், நம்ம ஒரு நார்மல் வாழ்க்கை கோ த்ரூ பண்ணுறோமா, யாராக இருந்தாலும் ஈவன் அந்த லிரிக்ஸ் கூட ரொம்ப ஈஸியான ஒரு வார்த்தைகள், நாட் அந்த செந்தமிழ் அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லை. யார் கேட்டாலும் ஓ இதுதான் விஷயமானு தெரிஞ்சிடும். அவ்வளோ ஒரு அழகாக ஆக்சுவலாக அவர் ஏதோ ஒரு வகையில் அவர் நம்மளுக்கு அந்த சொன்ன ஒரு விஷயம் அது. இப்படி செய்யணும் எப்படி வந்து சொன்னார்னு தெரியல, ஆனால் நம்ம எல்லாருக்கும் அந்த டைமில் அந்த மைண்டில் இப்படி தான் இருக்கணும்னு வந்துச்சு. அப்புறம் 4வது ட்ராக் பாட வந்தேனே. குழந்தை இல்லாத ஒரு தாய், ஒரு வேதனை, அவரை வந்து ஒரு குழந்தைய பார்த்து பாடின பாடல். அதுக்கப்புறம் பஜன், அவரோட ஸ்லோகம், மந்திரம், எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம். இன்றைக்கி வரைக்கும் அந்த பாடல்களை கேட்கும் போது ஆல்ரெடி 2 years, பட் ஸ்டில் கேட்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும். அது கிராண்டாக இருக்குன்னு பார்க்குறீங்க, செம்ம ஃபீலாக இருக்கு. ஏன்னா எனக்கு விடிங்கல்ல 4:30 மணிக்கு எனக்கு வந்துச்சு. எனக்கு விடிங்கல் 4:30 மணிக்கு திடீர்னு வந்துச்சு, டக்குன்னு போட்டு. ஏன்னா அது வரும்போது அது மதிக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம எதிர்பார்க்கும் வராது. ஒரு போஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, சாரி, வீடியோ ஓடிட்டு இருக்குது. பாட வந்தேனே கண்ணுறங்காயோ அகதீசனே, நாடி வந்தேனே நின் கருணை வேண்டிட இந்த நீசனே. அகதீசனே, நாடி வந்தேனே நின் கருணை வேண்டிட இந்த நீசனே. நான் இது மட்டும் வாசிச்சுங்க. இங்கயா அந்த இடம், அந்த மகனேவா, அது அப்படி எக்ஸாக்டா நான் மகனே அதே வாசிக்கணுமா? அதே, ஆனா கொஞ்சம் ஹை ஃப்ளூட் போயிடலாம். ஹை ரேஞ்சா? அவங்க கூட வரணும். ஓகே, ரைட் ரைட். இருங்க, 1 2 3 go. ஓகே, அந்த லாஸ்ட் அந்த புருக்க வேண்டாம் நினைக்கிறேன். வேணாமா? வேண்டாம். இந்த வேண்டாம், அப்படியே கொண்டு போயிருங்க. மகனேவா கேடுங்களா? அப்படியே வந்துருங்க. ஓகே, அது மறுபடியும் வந்துருங்க. என்ன ஆச்சா?
என்ன என்ன வச்சாருன்னு கேட்டாரு. தரே தரே நான் லுப்பிங்க அப்படியே வந்துருங்க. இல்ல அது இல்ல அதான் தரே 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 நான். எஸ் ஓகே. சூப்பர். நாடி வந்தேனே நின் கருணை வேண்டிட. பொதிகையில் வீற்றிருப்பேன், நவநிதியும் நிம்மதியும் தந்திடுவேன். என்னையே சரணடைந்தால் சடுதியில் வந்திடுவேன், கருணை விழியால் பதமலர் தந்திடுவேன். காற்றினில் கரைந்திருப்பேன், உன்னுள்ளும் உறைந்திருப்பேன். அகத்தின் ஈசன் நானே, சித்தனுக்கெல்லாம் சித்தன் நானே. இசையே ராஜகுருவே நீரே, உமை போல யாரிங்கே? அறியா பயணம் என்னுடன் தொடர்ந்து வந்தீர்கள். போற்றுங்கள் என்னையே, மென்மேலும் போற்றுங்கள். அழியா நிலைமையை உங்களுக்கு அளித்திடுவேன், இது சத்தியம். என்ன தவமோ என்ன வரமோ உனது பாதம் சரணடைய. தரிசனம் நீ தந்தாய். போற்றிட போற்றிட துன்பங்கள் விலகிட, போற்றிட போற்றிட நோய் விலக, போற்றிட போற்றிட உயிர் மறைய பொழிவாய் குருவே. தந்தன தந்தன கவசமாய் நின்றிட, தந்தன தந்தன திரை விலக, தந்தன ஞானத்தை பெற ஒளியாய் மாறினோ. அறியா பயணம் தொடர்ந்தோமே நாம் இங்கே, அழியா நிலை பெற்றோமே. அறியா பயணம் தொடர்ந்தோமே நாம் இங்கே, அழியா நிலை பெற்றோமே.
சொல்ல மனம் சாந்தம் நிரம்ப எங்கு வழியுதே. அட உன் மேலே ஆசையப்பா என் மெய் எல்லாம் குளிர்ந்ததப்பா மதி நிறைந்து ஒளிர்ந்ததப்பா நீயே பரமானந்தம். போற்றிட போற்றிட துன்பங்கள் விலகிட போற்றிட போற்றிட நோய் விலக போற்றிட போற்றிட துயர் மறைய அருள் பொழிவாய் குருவே. தந்தன தந்தன கவசமாய் நின்றிட தந்தன தந்தன திரை விலக தந்தன தந்தன ஞானத்தை பெற ஒளியாய் மாறினோம். ஓர் மகனாய் உன்னிடம் வந்தேன் சாலோக்கிய நிலையறிந்தேன் சரியை பின் கிரியை உணர்ந்தேன் சாமீபியமாக நின்றாய் யோகத்தால் அமுதம் பரவிட சாரோப்பிய படியடைந்தேன் ஞானத்தின் கதவு திறந்திட இனி சாயுஜம் என்னாலோ. இந்நிலையை நான் அடைய சத்குருவாய் வந்தாய் அப்பா. உந்தன் அழகை இங்கு ரசிக்க ரசிக்க மனம் பரவசமாகி மகிழுதே. அட உன் மேலே ஆசையப்பா என் மெய் எல்லாம் குளிர்ந்ததப்பா மதி நிறைந்து ஒளிர்ந்ததப்பா நீயே பரமானந்தம். போற்றிட போற்றிட துன்பங்கள் விலகிட போற்றிட போற்றிட நோய் விலக போற்றிட போற்றிட துயர் மறைய அருள் பொழிவாய் குருவே. தந்தன தந்தன கவசமாய் நின்றிட தந்தன தந்தன திரை விலக தந்தன தந்தன ஞானத்தை பெற ஒளியாய் மாறினோம். அறியா பயணம் தொடர்ந்தோமே நாம் இங்கே அழியா நிலை பெற்றோமே. மௌன ஞானம் நீயும் அளிக்க கருணை விழி நீ திறக்க. என்ன தவமோ என்ன வரமோ உனது பாதம் சரணடைய. ஈசாகதீசா தரிசனம் நீ தந்தாய் போற்றிட போற்றிட துன்பங்கள் விலகிட போற்றிட போற்றிட நோய் விலக போற்றிட போற்றிட துயர் மறைய அருள் பொழிவாய் குருவே. தந்தன தந்தன கவசமாய் நின்றிட தந்தன தந்தன திரை விலக தந்தன தந்தன ஞானத்தை பெற ஒளியாய் மாறினோம். தனிமையில் நீ ஓய்ந்திட தாயாய் நான் வந்திட தனிமையில் நீ ஓய்ந்திட தாயாய் நான் வந்திட மகனே வா மகனே வா என் மடியில் சாய்ந்திடு கண்ணீரை நான் துடைப்பேன் வந்திடு குகன் வந்து கோரிட தாய் பற்றை உணர்த்திட இறை பெற்ற குழந்தையாய் வட திசை உயர்ந்திட தெற்கே நீ சென்றிட சதுர் யுகம் கண்டிட மாமுனியே நீ தூங்கு பாட வந்தேனே பாட வந்தேனே கண்ணுறங்காயோ அகத்தீசனே நாடி வந்தேனே நின் கருணை வேண்டிட இந்த நீசனே. தர்மத்தின் வழி சொல்ல கர்மத்தை போக்கிட தர்மத்தின் வழி சொல்ல கர்மத்தை போக்கிட தவசீலா தவசீலா கானத்தில் மயங்கிடு அழகானி கண்முனை கண்டு கொண்டிட மனதில் நீ நின்றிட நினைவினில் தோன்றிட நீயே வந்தாய் குறை ஒன்றை கோரிட வரம் ஒன்று தந்திட கரு
அன்று தாய் தந்தை பற்று அறியாதவன் என்று குகன் சொன்னார். இன்றோ தாய் தந்தையாய் இருந்து தாளாட்டுப் பாடையாம் புலங்காகிதம் கொண்டோம். அன்றே என் மைந்தன் நடப்பு ஆசியில் இதனை பகர்ந்தோம். ஓம் ஸ்ரீம் ஓம் சர்க்குரு பதமே சாப பாப விமோச்சனம் ரோஹ அகங்கார துர்விமோச்சனம் சர்வதேவ சகல சித்த ஒளிரூபம் சர்க்குருவே ஓம் அகஸ்திய கிரந்த கர்த்தாய நம. சர்க்குரு பதமே சாப பாப விமோச்சனம் ரோஹ அகங்கார துர்விமோச்சனம் சர்வதேவ சகல சித்த ஒளிரூபம் சர்க்குருவே ஓம் அகஸ்திய கிரந்த கர்த்தாய நம. ஓம் ஸ்ரீம் ஓம் சர்க்குரு பதமே சாப பாப விமோச்சனம் ரோஹ அகங்கார துர்விமோச்சனம் சர்வதேவ சகல சித்த ஒளிரூபம் சர்க்குருவே ஓம் அகஸ்திய கிரந்த கர்த்தாய நம. இன்று பண்ணும் இசையும் கூட்டி உங்களை நாடி வருகின்றது. ஏத்துங்கள் எந்தன் மூல மந்திரத்தை. ஓம் சத்குரு பதமே ஓம் ஸ்ரீம் ஓம் சத்குரு பதமே சாப பாவ விமோச்சனம் சாப பாவ விமோச்சனம் ரோக அகங்கார துர்விமோச்சனம் சர்வதேவ சகல சித்த ஒளிரூபம் சர்வதேவ சகல சித்த ஒளிரூபம் சத்குருவே ஓம் அகஸ்திய கிரந்த கர்த்தாய நம. சத்குருவே ஓம் அகஸ்திய கிரந்த கர்த்தாய நம. நான் பலகாலம் என்னுடைய சிந்தனையை செலுத்தியதுண்டு. காட்டிலே சுற்றினேன், வனங்களிலே அலைந்தேன். அகத்தியருக்காக நல்ல சில விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டுமே, அதற்கு ஒரு பாடலாக எழுதி மக்களுக்கு செலுத்தக்கூடாதா என்று கௌரி அவர்கள் அகத்தியர் ஞானபீடத்திலே வந்தவுடன் அகத்தியருக்கு கவிதை எழுத வேண்டுமே என்றார்கள். அருமை மகள் அற்புதமாக கவிதை எழுதினார். நான் ஓரிரு வரிகள் பாடச் சொன்னேன். அந்த பாட்டிலே ரம்மியம் இருந்தது,
அந்த பாட்டிலே அற்புதமான கானம் இருந்தது. அந்த பாட்டிலே இறையருள் வாசனை இருந்தது. இங்கே அகத்தியர் ஞானபீடத்திலே வந்து அதை பாட்டை துவக்க வேண்டும் என்று அற்புதமாக அந்த ஞான மண்டத்திலே விளக்குகள் எல்லாம் ஏற்றி துவக்கினார்கள். அற்புதமாக, உணர்வுபூர்வமாக, உள்ளபூர்வமாக அவர்கள் பாடிய பாட்டு கண்ணீரை வர வைக்கிறது. பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஞான தத்துவத்தை விளக்குகிறது. அந்த பாட்டை பாடுகின்ற, அந்த பாட்டை கேட்கின்றவர்களுக்கெல்லாம் அகத்தியன் மனதிலே புகுந்து அந்த அகத்தியனுடைய ஊக்குவிக்கின்ற பெரும் பாக்கியம் அவர்களுக்கு கிட்டும். அந்த பாட்டிலேயே அவர்கள் ஞானமாக அடைவார்கள் என்பதை எண்ணுகின்ற போது பெருமையடைகிறேன் நண்பர்களே. அழியா மார்க்கம் எங்கள் மார்க்கம் 14 சித்தர்கள் முன்னிற்க நவகோடி சித்தர்கள் கொண்ட மார்க்கம். உளமாற போற்றுங்கள் எங்களையே, உங்கள் குலம் காக்க வந்திடுவோம் நாங்களுமே. அப்பாவே வந்து என்ன பேசணும்னு எழுதி கொடுத்தார். இது அப்பாவோட வாக்கு. சொன்னார், நான் கடிதத்தை எடுத்து எழுதினேன். அவர் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சது, அதோடு மூடி வச்சிட்டேன். என்ன சொன்னார், ஏது சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆராய்ச்சியில் நான் இறங்கலை. ஏன்னா நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன்னா இது தப்பு, இது பிள்ளை, நான் திருத்த ஆரம்பிச்சிடுவேன். அப்பா வாக்கு மாறி நான் அப்பாவோட வாக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன். ஈசாய நம. யார் அகத்தியன்? நீ அகத்தியன், நீ அகத்தியன், நீ அகத்தியன், நீ அகத்தியன், நீ அகத்தியன், நீ அகத்தியன். அனைவரும் கூடியிருக்கும் அத்துணை பேரும் அகத்தியன்றார். அகத்தியனை வெளியே நாடாக அகத்துள் உறையும் தீ அகத்தீசன். அந்த தீ ஓஞ்சா கணம், தீ இருக்கிற வரைக்கும் தான் இருக்கிறோமா, உசுறு இருக்கிறோமா, சூடு உடல் சூட வச்சுட்டான்னு சொல்கிறாங்க, மூச்சு வச்சு சொல்கிறாங்க. நாம் அனைவரும் அகத்தியன் தரு. நீ அகத்தியன், நான் அகத்தியன். உண்மை, நாம் எல்லோரும் அகத்தியன். நம்முள் உள்ள ஜோதி அகத்தியன். அவர் அகத்துள் உறையும் தீ அகத்தியன். அவர் ஈசன். அவர் அகத்துள் உறையும் ஈசன். யாரு? அகத்தியரை பற்றி சொல்றாரு. அகத்தியர் அகத்துள் உறையும் தீ அகத்தியன். அகத்தியன் ஈசன். அகத்தியன் அகத்துள் உறையும் ஈசன். சரி, நாம் தான் அகத்தியன். கேட்கிறாரு, ஏன் நாம் அவரை உணர்வதில்லை? ஏன் அகத்தியனை உணர்வதில்லை? ஏன் நாம் இதனை உணர்வதில்லை? ஏன் ஏன் அகத்தியனை உணர்வதில்லை? சொல்லுங்க, உங்களுக்கு எட்டேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சத்தமாக சொல்லுங்க. இல்லை, அந்த கேள்வி பாருங்க. ஏன் நாம் அகத்தியனை உணர்வதில்லை? ஏன் நாம் அவரை உணர்வதில்லை? ஏன் நாம் இதனை உணர்வதில்லை? அதாவது நாம் அகத்தியன்னு ஏன் நம்மளால உணர முடியல? நான் சண்முகம், நான் மகேஸ்வரி, நான் மகேந்திரன், இப்படி தான் போயிட்டு இருக்கு. நான் தந்தை, குழந்தை, பேரன், பேத்தி, இப்படி தான். அவரே சொல்றாரு, நாம் பக்குவம் அடையும், அதனால்தான் உணரவில்லை. பக்குவம் அடைந்து விட்டால் நீ வேறு நான் வேறு இல்லை அப்படின்னு வந்துடும். அந்த நிலைக்கு வந்துடும். நீ நான், நானே நான், நீ சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்துடும். நாம் பக்குவம் அடையவில்லை. நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் இங்கே வராது.
ஆத்மா விஷயத்துக்கு வரணும். நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் நாம் இதனை உணர்வோம். இதெல்லாம் ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்னு அவர் வந்தாருன்னா இங்கே நம்மளை பார்க்கறது இல்லை. நீங்கள் பெண்ணா ஆணா சிவப்பா கருப்பா முதியோரா இல்லை இந்த சின்ன சிறுசுகளாக பார்க்குறேன். அவள் அந்த ஆத்மாவை தான் பார்க்குறேன். அவர் பேசுறது அந்த ஆத்மா தான் பேசுகிறேன். கேள்வி கேட்குறதுலாம் நம்மளே நோக்கி இல்லை, நம்ம பதில் சொல்கிறோம் என்னமோ நம்மளே கேட்குற மாதிரி. ஆனால் அவர் அந்த ஆத்மாவை கேட்குறார். முதலில் ஓகே, நாம் பக்குவம் அடைவதில்லை. நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் நாம் இதனை உணர்வோம். நாம் எப்படி பக்குவம் அடைவது? பாருங்க, எவ்வளோ ஒரு எளிதான் வினா விடை மாதிரி வினாவை போட்டு பதிலே அவரே சொல்லிடுறாரு. எளிய முறையில் அந்த விஷயத்தை கொண்டு வர்றாரு. மகிழ் அந்த ஆத்மா சமாச்சாரம். நாம் பக்குவம் அடையவில்லை. நாம் ஆத்மா பக்குவம் அடைந்தால் நாம் இதனை உணர்வோம். நாம் எப்படி பக்குவம் அடைவது? முதலில் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும்ன்றே. இதுதான் திறவுகோள், சாவி. ஏன்னா இவங்க கடந்து வந்துட்டாங்க. சித்தர்கள் எல்லாம் நம்மளாட்டும் குடும்பம் வாசல் வீடு மனைன்னு இருந்தவங்க ஒரு காலகட்டத்தில் இறைவனால் ஈர்க்கப்பட்டு அந்த வழியில் சென்று நிறைய அனுபவத்தை சேகரித்து பாட்டாக எழுதி நமக்கு பொக்கிஷமாக வழங்கிட்டாங்க. ஆனால் எந்த பாட்டும் நமக்கு புரியாது. எனக்கு இன்ன வரைக்கும் சித்தர் பாட்டு புரியாது. இப்படி வந்தால் எளிமைப்படுத்தி சொன்னால் தான் நமக்கு புரியுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நாம் எப்படி பக்குவம் அடைவது? முதலில் இந்த பாதையில் பயணிக்க வேண்டும். சித்தர் பாதை, சித்தர் நெறியில். இது என்ன பாதை, எப்படி பயணிக்கிறதுனா சித்தர்கள் வசம் செய்யும் இடங்களுக்கு சென்று, பார்த்தீங்கன்னா அதையும் சொல்கிறாரு, பல அற்புதங்களை கண்டு மகிழ்ந்து உணர்ந்து பின்னர் உணர்வுடன் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா, நம்ம செய்கிற தப்பே போகிறோம். எங்கேயா போகிறோம்? ஊருக்கு மூட்டை கட்டிட்டு போகிறோம். எல்லாம் கோயிலும் பட்டியல் போட்டுறோம். ஏதோ கோயில் போகிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை கோயில் கவர் பண்ண முடியுமோ எல்லாம் கவர் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். கண்டோம், தரிசனம் கண்டோம். எல்லா கோயிலில் எல்லாம் தரிசனமும் பார்த்தோம். வந்து அங்கே போனோம், அங்கே போனோம், அங்கே போனோம், எல்லாம் பேசுவோம். ஆனால் அவர் என்ன சொல்லுவார் பாருங்க, சித்தர்கள் வசம் செய்யும் இடங்களுக்கு சென்று பல அற்புதங்களை கண்டு, அதெல்லாம் கண்டிருக்கோம், மகிழ்ந்து ஆனந்தமாக இருந்திருக்கு, உணர்ந்து பின்னர் அவ்வுணர்வுடன் இல்லம் திருமணம்ன்றாரு. அந்த உணர்வு, அந்த அனுபவத்தை சுமந்து வரணும். நம்ம விட்டுடுறோம், மறந்துடுறோம். ரொம்ப பேர் தானே ஊருக்கு போனேன்னா, ஆமாம் போனேன், ஏதோ ஒரு கோயில் ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. போகிறாங்க 1000 கோயில். எதுக்கு? ஒன்றால் ஒரு கோயில் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. போனப்பா, அந்த சென்னையை தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும் போனோம். அந்த சமயம் போனோம், நல்லா கொளுத்துற வெயில், இதெல்லாம் தெரியும். ஆனால் என்ன கோயில் என்ன சாமி இருந்தது தெரியாது. இதைத்தான் அவர் சொல்கிறாரு. அந்த உணர்வை அவ்வுணர்வுடன் இல்லம் திரும்பி அவர்களை நினைத்து நினைத்து உருகி பூஜிக்க வேண்டும். இப்போ அகத்தின் யாரும் தெரியல, ஆனால் போயிட்டோம். எங்கள் அகஸ்தியம் பள்ளிக்கு போயிட்டோம். அங்கே ஏதாவது ஒரு காட்சியோ அற்புதமோ நிகழ்த்துறாருன்னு அதை சுமந்துக்கிட்டு வந்து அதை நினச்சி பூஜிக்கும் போதெல்லாம், அப்பா என்ன ஒரு அற்புதம் நமக்கு கிடைச்சது, அந்த ஒரு பாக்கியம் யாருக்கு கிட்ட. இந்த மாதிரி அவர் சொல்கிற அதை உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உருகி வள்ளலாரும் சொல்லுவார், நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து கண்ணீர் மல்கி அதனால் மனது கரையணுமா. அந்த நமக்கு எத்தனை பேருக்கு அழுகிறோம் தெய்வத்துக்கு முன்னாடி, மனுஷன் முன்னாடி போய் அழுகிறோம், ஐயா சாமி காப்பாற்றுங்க. தெய்வத்துக்கு முன்னாடி அதுக்கு தான் கோயிலே அமைச்சது. இந்த அம்மாவுக்கு நேரம் இருக்காது. அந்த ஐயா எல்லாம் விவசாயம், அந்த காலத்தில் விவசாயம் தொழில் செஞ்சாதான் அவங்க பொழப்பு நடத்தும், அது வயிறு நிறையும். அப்போ அவங்க உங்களுக்கு நேரம் ஒதுக்குவாங்களா? அவங்க வீட்டிலேயே வாசப்படி கதை இருக்கும் இல்லையா? ஏதோ எல்லா வீட்லேயும் ஒரே கதை ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரே கஷ்டம். அப்போ எங்கே நீங்கள் போவீங்க? கஷ்டம்னா ஆலயத்துக்கு போவீங்க. அந்த கல் பேசாது.
ஆனால் நம்ம மனப்பாரம் இறக்கி வச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா கோயிலுக்கு போனால் ஒரு நிம்மதி ஏற்படும் பார்த்தீங்களா. அப்பா இறக்கி வச்சுட்டாங்க அவன் பார்த்துக்குவான்னு வந்துடுறோம் பார்த்தீங்களா. அதுக்கு தான் கோயில் ஆலயங்கள்லாம் உருவானது. அப்போ அவர் என்ன சொல்கிறார், அவன் உணர்வுடன் இல்லம் திரும்பி அவர்களை நினைத்து நினைத்து உருகி பூஜிக்க வேண்டும். எனக்கு கிடைத்த ஆசான், அருமையான ஆசன் சுப்பிரமணிய சுவாமி தவியோகியம். சுப்பிரமணிய சுவாமி என் அறிவு தீய ஏற்றி விட்டார். அவர் எனக்கு சித்தர் மார்க்கம்னா என்னன்னு கூடவே இருந்து கூட்டி சென்று அத்தனை இடங்களும் காட்டினார். அதெல்லாம் பார்த்த பிற்பாடு நான் விடுவேன்னா எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் எப்படி விட முடியும்? இன்ன வரைக்கும் இவங்க இப்போ மறைச்சிட்டாங்க, இருந்தாலும் இன்ன வரைக்கும் இவர் வந்து நிகழ்த்துறாரு. அயோத்தி பெருமாள் சித்தன் இறங்கி வருவான் பார்த்தீங்களே, யார் நம்புவான்? அந்த அம்மா சொன்னது கூட்டிகிட்டு வரேன், சரிம்மா கூட்டிக்கலாம். இங்கே வந்து நாங்கள் யாரையும் மறுத்ததில்லை, அப்பாவோட இல்லை இது. அவர் தான் முடிவு பண்ணுவார் யார் வரணும் யார் போகணும். வந்து நிற்கிறாங்கன்னா அது அப்பா அனுப்பின ஆளாக இருக்கும். சரிம்மா பார்த்தீங்களா, அவர் என்ன என்ற சொன்னார், நான் வரப்போகிறேன், இன்றைய பொழுது நான் வரப்போகிறேன். ஏன்னா சமீபமாக காலமாக அப்பா கொஞ்சம் கோபமாகவே இருக்கிறாரு. ஏன்னா பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்பதில்லை, வழிபாடு செய்வதில்லை, பயிற்சி போடுவதில்லை, உணவு முறைகளை சரிவரை கடைப்பிடிப்பதில்லை. இந்த அவங்க போக்கிலேயே போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேட்டால் நான் சித்த மார்க்கத்தில் இருக்கேன். அப்படிதான் இங்கே ஒரு வாலிபன் வந்தான். அது தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சித்த மார்க்கத்தை பேசும்போது ரொம்ப அது சூடு பிடிச்சதும், சரி எங்கள் மாமா சித்த மார்க்கத்தில் இருக்கிறாரு, வாங்க அங்கே வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்தா. அப்போ கேட்டேன், என்ன பண்ணுறேன்னு. இல்லை நான் இப்போ தான் 1 மாதமாக தியானம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. தியானமாக சரி சிறப்புக்கு உட்காருங்க. அந்த உட்காந்தா தியானம் பண்ணேன். அப்புறம் வந்ததான் சரி வந்ததுமே சொன்னது, எங்கள் அம்மா அப்பாலாம் சித்த மார்க்கத்தில் இருக்காங்க. அப்படியா? சித்த மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க? பூஜை பண்ணுறாங்களா? இல்லை. வேறு என்ன பண்ணுறாங்க? நிறைய புஸ்தகம் படிப்பாங்க. புஸ்தகம் படித்தா நீங்கள் சித்தன் ஆகிடலாமா? சித்தன் என்ன செய்தானோ அதை செய்தாங்க. சித்தன் பூஜை செய்தான், பூஜித்தான். யாரை பூஜித்தான்? சிவபெருமான் பூஜித்தான், அம்பாளை பூஜித்தான், முருகப்பெருமான் பூஜித்தான். இந்த மாதிரி வீட்டில் பூஜிக்கணும், நேரடியாக பூஜிக்கணும். ஆண்டவனுக்கும் நமக்கும் நெருக்கம் நகத்துக்கும் சதிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நெருக்கம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் வெளியே தான் இருக்கான், அதுக்கு இடையில ஒருத்தன் வேணும், அவன் தான் நமக்கு ஆண்டவனை காட்டுவான்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி குருமாருங்க வரும்போது அந்த உண்மையை உணர்த்திடுறாங்க. இல்லைடா, அருகாமையில் தான் இருக்கிறாரு, இங்கே தான் இருக்கிறாரு, வெளியே எதுவும் இல்லை, நீ பேசுங்க வராங்க பேசுங்க அப்படின்ற. சித்தன் இறங்கி வருவான். பின் அவன் கட்டளைக்கு ஏற்ப நடந்து வந்தார். சரிங்களா? சொல்றது கேட்கணும். விரைவில் அவன் உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு பயணிப்பான். அவனை கூட வருவான்ட்டாரு. வேற யாருமே தேவையில்லை. பாருங்க, என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம்னு தெரியல. 60ஆம் திருமணம் பண்ணிடான்னாரு. நான் சொன்னேன் எனக்கு 65 ஆச்சு சாமி. அப்போ 70 பண்ணுமான்னு வேடிக்கையாக சொன்னார். அப்புறம் இல்லை இன்னைக்கு பண்ணினாரா, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, அதோட நிறுத்தினாரா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்ன நடந்தது நம்ம யோசிச்சோம். அதெல்லாம் ஏதோ ஏற்பாடு பண்ணோம், மாலை ஏற்பாடு பண்ணோம், மக்களெல்லாம் அழைச்சோம், இதெல்லாம் இப்படி பண்ணுவோம்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் பாருங்க, ஒரு திருமணத்தை நடத்தி வச்சுட்டு போயிட்டாருமா. எதிர்பார்த்த மாதிரி தானே, யாருக்கு கிட்டும் தானே, உங்களுக்கெல்லாம் கிட்டணும். அதனால தான் அவர் எங்களை உதாரணமாக இருக்க சொல்கிறார், 3 உதாரணம் மாதிரி. அப்போ உங்களுக்கும் அந்த எண்ணம் வரும், ஐயோ
சாண்டையாக்கி கிட்டியதை எங்களுக்கு கிட்டாரா அப்படின்னு அது என்ன வரணும்னு சொல்லிட்டு இன்றைய ஒரு நாடகம் ஆடியதே லீலையே இதுதான் உங்களுக்குலாம் உணர்த்தணும் வர சொல்கிறார். அவன் உங்கள் கரங்களை பிடித்து கொண்டு பயணிப்பான். இப்போது இந்த பயணம் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்பயணம் வெளி பயணம் அன்று உள் பயணம் ஆகும். ஒரு கட்டம் வந்து இப்போ உங்களுக்குலாம் வெளி பயணம் தான். சட்டுன்னு தாவிடாது. பசங்களாம் இருக்காங்க, அனாதையாக இதெல்லாம் கடந்து வந்ததான். ஐயாலாம் இறங்கலாம், தாராளமாக இறங்கலாம். நாங்கள் இறங்குறோம். எங்களுக்கு தான் ஒரு பொண்ணு தான் இருக்கா, மாப்பிள்ளை இருக்கிறார். அங்கே ஏறோம், எல்லாமே மேரிட் இதுவா இல்லை. பிரபாக்கு இப்பயே முடிச்சிடலான் தான். மாலையை மாற்றிக்கலாம். விமலாக்கு இன்னும் வார்டில் பாருங்க, மாலையை மாற்றிக்கலாம். மாப்பிள்ளை இருந்தா எங்களுக்கு சொல்கிறாரு உள் பயணமாகும். அப்போ கூட சொன்னார், இங்கே ஆத்மா விசாரத்தில் இறங்கு. உள் பயணத்திற்கு திறவுகோள் யோகம். அடுத்தபடிக்கு வராது. சரி, கிரியெல்லாம் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, அது சரியே. செவ்வாய் வெள்ளியெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்க, சரியே. அப்புறம் பசங்களுக்கு வேணுமே, தெரியணுமே கடவுள் எங்கே இருக்கிறாரு ஆலயத்தில், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா? அப்புறம் கிரியை பண்ணுறீங்களா? வீட்டில் விளக்கு ஏற்றி ஹோமம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்களா? அது முடிஞ்சதும் யோகம். அந்த யோகம் பண்ணால் தான் உள் பயணிக்க முடியும். ஏன்னா அந்த உள் பயணம் என்பது அந்த ஒவ்வொரு யோகத்தில் வந்து ஒவ்வொரு சக்கராவாக பேசுவாங்களா, அந்த ஒவ்வொரு சக்கராவும் தாண்டி 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 செல்கின்ற பயணம். இப்போ நம்ம வெளி பயணம் வந்து ஒவ்வொரு ஆலயமாக பஸ்ஸு போட்டு இங்கே நிறுத்தி இந்த ஆலயத்துக்கு போயிட்டு பகவானை தரிசனம் பண்ணி பஸ் ஏறி அடுத்த பஸ் கோயிலில் இறங்கி இப்படி போகிறோம். அப்போ இந்த அதுவும் உள்ளுக்குள்ள சக்கராவை வந்து வெளியே கொண்டு வந்து ஆலயமாக அமைச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் பயணம் போய்கிட்டு இருக்கீங்க. இது வந்து உள்ளுக்குள்ளார சக்கரா. அது வந்து யோகத்தினால் தான் அறிந்து கொள்ள முடியுன்றது. கிரியையில் இருந்து சரியையில் இருந்து கிரியைக்கு வந்த பின்னர் இப்போது யோகம் பயிற்றுவிப்பான். சித்தனே பயிற்றுவிப்பான். எங்களுக்கு அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. யோகம் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம். இப்போ உள் பயணமும் போய்கிட்டு இருக்கு. அற்புதமாக ஆனந்தமாக போய்கிட்டு இருக்கு. அப்போது உள் பயணம் ஏற்படும். பல நிகழ்வினை காண்பீர். உள்ளுக்குள்ளார பலதான் நடக்கும். அது வந்து வார்த்தையால் விவரிக்க முடியாது. வள்ளலாரே சொல்லுவார். எப்படி சொல்லுவீங்க? உணர்வுகளை எப்படி சொல்லுவீங்க? ஒரு அளவு தான் வார்த்தையால் கோர்த்து ஒரு ஆங்கிலமோ தமிழ்லையோ முடியலன்னா வேறு மொழியிலையோ ஏதாவது சொல்லி தெரிவிக்க முடியும். அதையும் தாண்டி அது உள்ளுக்கு ஒரு தாக்கம், ஒரு ஏக்கம், அதெல்லாம் எப்படி வார்த்தையால் வர்ணிப்பீங்க? அது வந்து உணர்வுகளாக மாறும். பல நிகழ்வினை காண்பீர், பலதும் உணர்வில் புதிராகவும் இருக்கும். ஏன்னா புரியாது. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் இருந்தால் தானே நீங்கள் சரி சம்பவம் நம்ம பகிர்ந்து இதுதான் எனக்கும் நேர்ந்தது நம்ம வி கேன் ஷேர் நோட்ஸ் இல்லையா? யாருக்குமே அந்த அனுபவம் இல்லாத போது நீங்கள் இது ஏதோ நடக்குது, ஒரு எங்கே போய் ஒரு விசாரிப்பீங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இவங்க இருந்தால் உயிரோடு இருந்தால், அதாவது இருக்காங்க ஆனால் நடமாடிக்கிட்டு இருந்தால் கேட்கலாம், சாமி என்ன நேருதுன்னு சொல்லுவாங்க. இல்லாத பட்சத்துக்கு இப்போ அவர் வராரு, எங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கடி சொல்லுவார் இது தாண்டா நடக்குது. அது எப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டார். நடந்த பின்னர் அவதிப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அதெல்லாம் கடந்த பின்னர் இது தாண்டா அந்த பயணம், பயணம் உள்நோக்கி செல்கின்ற பயணம். இல்லை அந்த உணர்வுகள், இதெல்லாம் உணர்வுகளை பற்றி பேசுவார், மாற்றங்களை பற்றி பேசுவார். நடந்த பின்னர் தான். இல்லைன்னா முன்கூட்டியே சொல்லிட்டா எதிர்பார்ப்போம் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும். நடக்கலன்னு கோவம் வந்துடும். நகர்த்தி என்ன வணங்கினேன்னு சொன்னார், 3 மாதத்துல நடக்கும்னு சொன்னார், ஒன்றுமே நடக்கலையே. பொய்யும் பித்தலாட்டம், சுத்தம் வாக்கு பொய், நாடியில் சொல், இது அருள் வாக்கு, ஞான வாக்கு பாரு நடக்கவே இல்லை. இது எதிர்பார்க்கலாம். அதனால தான் அவங்க நடந்து பின்னார். ஆனால் உஷார்படுத்துவார், அல்ல அந்த வழிகளை காட்டுவார். புதியதாகவும் இருக்கும்,
இவ்வுள் பயணத்தை தொடர்ந்து வந்தால் ஒவ்வொரு சக்கரமாக சென்று, இதோ பேசுகிறார் சக்கரத்தை பற்றி, சக்கரமாக சென்று அடைந்து பின் இறுதியில் சஹஸ்ராவில் என்ன நடக்கும்னா தில்லை நடனத்தை காணலாம்ட்டாரு. அந்த உச்சந்தலையில் அப்படியே ஒரு சுழற்சி, ஒரு ஆட்டம். அது எப்படின்னா 1000 இதழ் தாமரைன்னுவாங்க. அதுதான் உதாரணம் சொல்லுவாங்க. அது 1000 இருக்கோ என்னமோ தெரியல, நம்ம எண்ணியதில்லை, யாரும் அது எண்ணி பார்த்ததில்லை. ஆனால் அது உதாரணம் சொல்லுவாங்க. அப்போ ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்தாரு. அந்த பயணிக்கும்போது இங்கே வந்து எப்படின்னா இவர் கொடுத்த பயிற்சியை போட்டப்ப 2007 பயிற்சி கொடுத்தாரு. உடனே நடக்காது, மறுநாள் நடக்காது, இதெல்லாம் நடக்காது. 2007 பயிற்சி போட்டேன். 2010 ஏதோ நேர்ந்தது எனக்கே தெரியல. அதெல்லாம் இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, வலி. கட்டிலேருந்து பிடிச்சிக்கிட்டு தான் இறங்குவேன், ஏறுவேன். அதோட வண்டியை செலுத்திட்டு வேலைக்கு போவேன். இவங்கெல்லாம் முன்னாடி போயிடுவாங்க, நான் முன்னாடி காலை இழுத்துக்கிட்டு வருவேன். முதல்ல நடக்க முடியாமல் இருந்துச்சு, அப்புறம் நிற்க முடியாமல் இருந்துச்சு, அப்புறம் அமர முடியாமல் இருந்துச்சு, அப்புறம் படுக்க முடியாமல் இருந்துச்சு. நடு தூக்கத்தில் அந்த வலியில் சடாருன்னு ஏந்திரிச்சு அந்த வலி. அப்புறம் கிட்னியாக இருக்குமோ, இல்லை கிட்னி நல்லா இருக்கு. சரி, ஸ்லிப் டிஸ்ஸாக இருக்குமோ, இல்லை அதுவும் இல்லை. வேறு என்ன? அப்புறம் மெடிக்கல்லாம் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே இல்லை. அப்போ என்ன தொல்லை பண்ணுதுன்னா, அதுக்கு அப்புறம் தான் அப்பா வந்து சொல்கிறாரு, இல்லைடா இந்த மூலாதார சக்கரம் தட்டி எழுப்பியாச்சு, அதன் விளைவு அங்கே தானே மூலம், அந்த பீஸ், அதனால தானே. அப்புறம் போனேன், ஃபிசியோதெரப்பிக்கு போனேன். அவர் கொடுத்த வாத நாராயணன் சொன்னாருங்க, பிரண்ட தைலம் எல்லாம் கொடுப்பாரு. அப்புறம் உட்கொள்ள எல்லாம் கொடுத்தாரு. அதெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிட்டு ஃபிசியோதெரப்பியும் செய்கிறேன். 2010க்கு அப்புறம் 11, 12, 2.5 வருஷம் இப்படி போய் வந்துக்கிட்டு இருந்தேன்னா, வேலைக்கும் போய்கிட்டு இருந்தேன். வலி அதிகரித்தது, சமயத்தில் குறையும், அப்புறம் கூடும், இப்படி போய்கிட்டு இருந்தது. அது இதெல்லாம் வந்து மேஜிக் செய்ய மாட்டாங்கம்மா, மேஜிக் செய்ய மாட்டாங்க. அதாவது வந்து உடனே குணப்படுத்துறதுனா அது வந்து நம்ம உண்மையிலே ஏதோ ஒரு தெய்வீக பிறவியாக இருக்கணும். நம்மலாம் பாவம் முட்டி சுமந்துட்டு வந்திருக்கிற இடத்துல படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கழிப்பாங்க. பாவத்தை கழிச்சிட்டு அப்புறம் வைத்தியம் பார்த்து இதெல்லாம் நேரம். அது 2010, 11, 12 சரிங்களா. 2012 வந்து ஃபிசியோதெரபிஸ்ட். அன்றைக்கி நான் வழக்கமாக போகிறவ தான். அன்றைக்கி நான் என்ன சொன்னேன், அவள் வந்து 5 பயிற்சி கொடுப்பா வீட்டில் செய்ய சொல்லி, அதை செய்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஹீட் தெரப்பி கொடுப்பாங்க, அப்புறம் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் கொடுப்பாங்க. இதே தான் ஓடிக்கிட்டு இருந்ததா. வாரத்தில் 2 நாள் போய் வந்துக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கின்னு பார்த்து வழக்கமாக பார்க்குறவ தான், நீ என் முன்னாடி போடு அப்படின்னா சரின்னு அந்த பெஞ்சில் ஏறி இப்படி தான் காலையும் கையும் அசைச்சேன். அப்படியே விட்டுச்சு, இங்கே ஒரு முடிச்சு விட்டதும் கத்திட்டேன். அவள் என்ன வழியா சக்கிட்டான்னு கேட்டாள். இல்லடி ஆனந்தமாக இருக்குது, அவ்வளோ ரிலீஃப். அவ்வளோ நாள் 2.5 வருஷம் பிடிச்சிருந்தது, அப்படியே விட்டுச்சு அந்த நாட்டு. அதோட ஒரு ஆனந்தம் முடிச்சு, வலி போயிடுச்சு. அப்போ போடுன்னு சொன்னது யார்? அப்போ தானே இருக்கணும். இவ்வளோ நாள் சரியான்னு கேட்டுட்டு வந்தவன் அன்றைக்கி என் முன்னாடி போடு. அப்போ சொல்கிறேன் இருக்குங்களா, பயிற்சி கொடுத்துட்டு போடு, என் முன்னாடி போடு. எதுக்கு? அங்கே ஏதாவது சரி பார்ப்பாரு, தப்பாக செய்கிறோமா, அது வந்து தட்டி இல்லைடா இப்படி சொல்லுவாரு தான் அப்பா. அப்புறம் வந்தது 2012, 2016 இவங்க திருமணம் மும்முரமா எல்லாம் வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அந்த சமயம் பிடிச்சது. ஆனால் லீஸாக அப்போ தவிக்கும் இருந்தார். அவர் சாப்பிட்ற வயது மூலிகை, நீ சாப்பிட எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்வந்திரி. அப்போ தான் பாலா வந்து பாலா ரைட்டாக தன்வந்திரி ஆலயத்துக்கு போயிட்டு சென்னையில், இந்தாங்கண்ணே தன்வந்திரி ஆலயத்துலேருந்து விபூதி கொண்டு வந்திருக்கோம், பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்ததுமே தன்வந்திரி வந்துட்டார். அவர் சென்னையில் உள்ள பிரசாதம் பாலா கொண்டு வந்திருக்கு. இவர்
தன்வந்திரி அந்த விபூதியை எடுத்து எனக்கு பூசி விட்டு அப்புறம் வைத்தியம்லாம் சொன்னார். இதோட மறைஞ்சிச்சு, லேசாக வந்து போயிடுச்சு. அப்புறம் கல்யாண வேலைலாம் முடிச்சா 2018 வந்துச்சுப்பா. எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் இந்த வள்ளலார் சொல்லுவார், கபத்தை காலில் எடுக்கணும். அப்போ அந்த விரலில் அந்த கரிசலாங்கண்ணி கொஞ்சம் பூசி தேய்ச்சி அது தொட்டு அந்த இங்கே தான் பசை இருக்கேன், நீர் பச்சை ஒட்டிக்குமா, அது அப்படியே அந்த ஊழ்நாக்கு அப்படியே தேய்ச்சோம்னா அந்த கபம் ஒழியாகும். எல்லாம் கபம் தான் நம்மளுக்கு உள்ளது. வயசானவங்க நல்லா இருப்பாங்க, இப்பெல்லாம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? நானே நல்லா இருந்தேன். அன்னைக்கு யதார்த்தமாக டாக்டருக்கு போனால் நிறைய நெஞ்சு சளி இருக்குன்றாரு. மூச்சு வாங்குதா? அது இல்லையே, நான் அன்றாட நடலாம் பயிற்சிலாம் செய்கிறேன், யோகம் பண்ணுறேன்னு ஒன்றும் இல்லையே. தெரியாத ஒரு பார்த்தீங்களா, அதாவது ஒரு வில்லன், நம்மளை தெரியாத ஒரு வில்லன்னு எதிர்பாராத ஒரு நேரத்தில் தாக்குவான். அதான் கபம். ஏன்னா அந்த அனுபவம் என்னோட வேலை செஞ்ச பையன் சொன்னது. அங்கே அப்பா 80 வயசு பிணையில் ஜோதி பிரஸில் வேலைக்கு போகிறான். நல்ல ஆரோக்கியமாக இருந்தவர். படுத்ததும் கடைசி கட்டம் அவ்வளவு கபம் எடுத்தாங்களாம், பம்ப் பண்ணி எடுத்தாங்க. எங்கே இருந்துச்சு நமக்கு தெரியாமல் அந்த கபம். ஸோ அப்படி அதை கிளியர் பண்ண போய் அப்போ குளியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடு இருந்துச்சு பாருங்க, இங்கேருந்து இங்கே. அதுதான் 2.5 வருஷம். சரி, இப்போ 2018 எல்லாம் பொருட்கள்லாம் வாங்கிட்டீங்க தான், வீதியை தாண்டுறேன், தும்மல் வந்துச்சு. அச்சும்னா முடிச்சு மறுபடியும் இருந்துச்சு. அதுக்கு முருகப்பெருமான் தான் வந்தார். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த சமயம். அப்போ வந்து இங்கே நாடி கரணிபாலன் சொல்லிட்டு அவர் இருந்தார். அவர் கேட்டிருக்கிறாரு, உத்தரவு கொடுத்தா நான் வரேன், வீட்டுக்கு வந்து நாடி பார்க்குறேன்னு வந்தாங்க. கொட்டுற மலையில் வந்தாங்க. வந்துட்டு அவர் நாடியை புரட்டுறாரு. இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து எனக்கு வைத்தியம் பார்க்குறாரு. மயில் ரேகை கொண்டு அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை நீரில் உச்சரிக்க சொல்லி அதை குடிக்க சொல்லி அங்கே நாடியில் முருகப்பெருமான் சொல்கிறாரு, நான் தான் வந்திருக்கேன், வைத்தியம் பார்க்குறேன், என்ன ஏதுன்னு. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, இப்போ அவங்க வந்து வந்தார் போனார் அந்த சொல்கிறாங்களே இந்த வானொலியில், அதோ இங்கே வந்துட்டார், இனி அங்கே போவார், அந்த மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நாடியில் முருகப்பெருமான் இங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட குணமானது. அதுக்கப்புறம் வைத்தியமெல்லாம் சொன்னார். பார்த்தீங்களா, கூட யார் இருக்க நம்பினார் கெடுவதில்லை. கடைசி வரைக்கும் நம்புங்க, விட்டுறாதீங்க. வரும் இந்த மாதிரி சோதனைலாம் வரும். நமக்கு வந்து இந்த அகத்தியனாவது சித்தனாவது வேண்டாம் சாமின்னு தூக்கி போட்டுட்டு போக சொன்னோம். ஆனால் உங்களை உண்மையிலே பாராட்டும். தெய்வங்களா, உங்கள் சூழ்நிலையில் இருந்த நானே தூக்கி போட்டு போயிட முடியல. எத்தனை பேர் தெரியுமா அந்த மாதிரி ஒருத்தர். அப்போ அப்படிதான்மா தெய்வம். நான் என் தெய்வத்தை கோச்சிக்கிட்டேன். 14 வருஷம் விலகி இருந்தேன். ஏன் கோச்சிக்க மாட்டோம் சொல்லுங்கள்? சொந்தத்தில் உள்ள அவர் அம்மா சித்தாவண்டில் இருந்தேன். மாரியம்மன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கே தான் அந்த கோயிலெலாம் ரொம்ப தூரத்தில் இருக்கும், உள்ளுக்கு இருக்கும். அப்புறம் தென்னை மரமெல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு பாதை மாதிரி வந்தால் தான் மெயின் ரோடு சாலையிலையா டாக்ஸி எடுக்கிறதுக்காக இந்த டாக்ஸி என்ன பண்ணிங்க நிப்பாட்டி இந்த பக்கம் வரலாம், அந்த பக்கம் வந்து டாக்ஸியை நிப்பாட்டினதும் இவங்க ரோடு தாண்டி ஆகணுமா போனாங்க. ஒரே அடி ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. என்ன சொல்லுவீங்க? இப்போ தான் கையெடுத்து கும்பிட்டு முருகா அம்மா தாயே என்னை காப்பாற்று, குடும்பத்தை காப்பாற்று பிரார்த்தனை போட்டவங்க அடுத்த நிமிஷம் உயிர் போச்சுன்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? ஆனால் அவர் விட்டார். ஏன்னா அவர் நேவியில் இருந்தார், என்னோட விட்டார். தெய்வம் ஆகுது, மனைவி காப்பாற்றலையே அப்படின்னு விட்டவர் தான் முடிச்சு. ஏன்னா நான் வீட்டில் பூட்டி பண்ணுவோம். அப்போ பேச்சுலர் ஆகணும், காலையும் மாணும். தெய்வம் நல்லது என்ன செய்யணும்? ஏன் தெய்வம் இப்படிலாம் பண்ணுது? நல்லது என்ன செய்யணும்? ஜீவன் நிறைய சமூகங்கள் பார்க்கும்போது எனக்கு தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வரும்போது இந்த ஒரு குழப்பம்னு வந்துட்டா எங்கே பிடிச்சி பிடிச்சிரும். பைத்தியக்காரனாக இவனும் தெளிவா ஆரம்பிச்சிருவான்னு சொல்லிட்டு சிவபெருமான் அருமையான ஒரு கனவு வந்து சிவபெருமான் இந்த கனவுல வந்து பார்த்துருப்பீங்க. வடநாட்டில் நான் மாப்பிள் சிவபெருமான் அப்படியே இருந்தாரா, அப்படியே ஒரு புன்முறுவல். அப்புறம் கண்ணை திறந்தாரு. அதுக்கப்புறம் ஜோதி தான். என்ன தெரியுமா அசரீதியாக சொல்கிறாரு, உன் கேள்வியெல்லாம் பிற்பாடு வச்சுக்கணும். ரொம்ப கேள்வி கேட்டுட்டேன், பதில் கிடைக்காது இப்போதைக்கு.
அனுபவம் தான் உனக்கு நடத்தும் அப்படின்றாரு. ஆனால் அவர் சொன்ன விஷயம் ஒன்று தான். இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன், ஆனால் அன்றைக்கி சொன்னது உன் கேள்வியை பிற்பாடு வச்சுக்கேன். 14 வருஷம் அதை தள்ளி போட்டுட்டு திருமணம் பண்ணேன், குடும்பத்தை பார்த்தேன், எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் 2001 மறுபடி எழுதிக்கிட்டாரு. 2002 நாடி பார்த்து இப்போ பயணிக்கிறேன் பார்த்தீங்களா. காரணத்தோடு தான் அவங்க வந்து நம்மளை மகனை கூட தடுத்து வச்சார். ரொம்ப மும்முரமாக ஈடுபடாதேன்னு. சின்ன குழந்தைகள் இருக்குமா, நீ சிவான்னு போயிட்டேன்னா அதுங்களை யார் பார்த்துக்குவா? அவர் நியாயமான குரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வான்னு தான் சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்லுவார், முடிச்சுட்டு வா. அம்மா இருக்காங்கன்னா அந்த கடமையை பாரு, அப்பா இருக்காங்கன்னா அந்த கடமை, மனைவி இருக்காங்கன்னா அந்த கடமையை பாரு. இது சிறப்பு என்னன்னா கணவன் மனைவி ஒரே பாதையில் ஒரே சிந்தனையாக இருந்து செயல்படுறது எவ்வளோ சிறப்பு. எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள்லாம் அப்பா ஐயோ அதிர்ஷ்டசாலி. ஏன்னா ஒருத்தர் நான் இந்த சாமியை வழிபாடு பண்ணுறேன், நான் அந்த குரு வழிபாடு பண்ணுறேன்னு இப்படி திசை மாதிரி போகிற நிறையா இருக்குது, பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது இணைஞ்சி ஒரு நிகழ்ச்சியில் ஒரு வீட்டு பூஜையோ ஒரு கூட்டு பிரார்த்தனையோ அமர முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களோட அந்த மாதிரி அது போயிட்டு புதிராகவும் இருக்கும், புதியதுவாகவும் இருக்கும். தண்ணி எடுத்தேன். தண்ணி சாப்பிடுங்க. ஐயோ பாட்டி வச்சுட்டு நான் பாட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். பசி இல்லையா அவங்களுக்குலாம்? 2 நிமிஷம் நல்ல பசி. ஒரு பக்கம் இருக்குப்பா. சொல்லி முடிச்சா உங்க கூட தான் சாப்பிடுவோம். அதுதான் வெயிட்டிங். இல்லைங்க ஒரு நாள் பசியா இருங்க. அதை கேட்கறது பசின்றாரு. ஓ இது கேட்கறது பசி. அதான் நல்லா கத்துக்கிட்டீங்க பேச. அடிக்கடிங்க பாப்பா பாருங்க, உங்களுக்கு வயிற்று பசி முக்கியம், அவருக்கு ஞான பசியை நாடி வந்திருக்கிறாரு. தனஞ்சயன் யாருன்னு பாத்தீங்களா? ஞான பசியை நாடி வந்திருக்காரு. சரி, நான் விளக்கம் சொல்ல போறது ஏன் கதை ஓட்ட போறது இல்லை, அவர் ஓட்டிடுறேன். உள் பயணத்தை தொடர்ந்து வந்தால் ஒவ்வொரு சக்கரமாக சென்று அடைந்து பின் இறுதியில் சாஸ்திராவில் தில்லை நடனத்தை காணலாம். என் நேரமும் அங்கு 1000 தாள் மலர் விரிந்து கொண்டே செல்லுமா. அருட்ஜோதி அங்கு வந்து உறையும். பார்த்தீங்களா, அருட்ஜோதி வந்து இறங்கும், அங்க வந்து உறையும். பின் அதன் பிரகாசம் உட்சென்று பாருங்க, பின் அதன் பிரகாசம் உட்சென்று வெளியிலிருந்து வந்து உட்சென்று எப்படி குண்டலினி இன்னைக்கு தான் பேசுறாரு. குண்டலினி பற்றி இவ்வளவு நாள் அப்பா பேசுறதே இல்லை. எப்படி குண்டலினி ஒவ்வொரு சக்கரமாக மேலே சென்றதோ அதுபோல் இது அருட்ஜோதி அங்கு இங்க வந்து உறையும். பின் அதன் பிரகாசம் உள் சென்று கழிவுகளை விலக்கி தூய்மை செய்து தூய்மை செய்ததுவோ அதுபோல் உள்ளுக்கு சக்கரம் ஏறும்போது ஒவ்வொரு சக்கரங்களா தூய்மை செய்கிறதா, அதுபோல் இந்த ஜோதி என்ன பண்ணுதுன்னா அதுபோல் அருட்ஜோதி கீழ் சென்று ஒவ்வொரு சக்கரமும் பிரகாசிக்க செய்யும். கிளீன்சிங் முடிஞ்சதும், அதாவது வீடை சுத்தம் பண்ணி அப்புறப்படுத்தலாம், சுத்தம் பண்ணிக்கலாம், தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா. இது குண்டலினி என்ன பண்ணுது, சக்கரத்தெல்லாம் சுத்திகரிப்பு பண்ணி எல்லாம் அது தயார் நிலையை வச்சிருந்து அங்கே ஆண்டவன் அருஜோதியா வந்து தீபத்தை ஏற்றுறாரு. அங்கே எப்படி தீபத்தை ஏற்றுறதுல அவர் ஜோதியா நிலைச்சிருந்து பிரகாசமா நிலைக்கிறாரு. அந்த சக்கரத்துல ஜோதி தரிசனம் விட்டுட்டாரு. அதான் ஜோதி தரிசனம்ட்டாரு. வள்ளல் சொன்ன ஜோதி தரிசனம் இதுதான். பாருங்கப்பா, என்ன மகிமை.
இவ்வளோ சிம்பிளாக சொன்னது அந்த ஒரு வரி கூட நீங்க மாத்த அவ்வளோ அருமையா இருக்கு அந்த அதான் அப்படியே வந்தது தான் எழுதுனது தானே. எனக்கு தெரியல உங்களுக்கு தமிழ் தெரியுமா, தமிழ் எழுதிருக்கீங்களா இல்லைன்றது. ஆனா அந்த ஒரு வரியும் ஐயா சொன்னதா தான் இருக்குதுன்னு உறுதுணையா இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் நான் புரட்டலையே அந்த வரிசைங்க பாருங்க, ஏதாவது திருத்தி வச்சிருக்கேன்னா இல்லையே. இது ஒன்று தான் ஏனோ தெரியல, அப்படி ஏதோ ஒன்று சொல்ல போய் அதை மட்டும் கோடு போட்டு வச்சிருக்கேன். மற்றபடி பாருங்க எதுவுமே திருப்பி வைக்கல பாருங்க. சரிங்களா? இவ்வளோ சுலபமா பயணத்தை முடிச்சிட்டாரு. நம்ம ஏதேதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஜோதி தரிசனம் கிட்டும், உடல் ஜோதி பிளம்பாக திகழும் அவருக்கு ஏற்பட்டது. அது சித்தர்கள்லாம் ஜோதி வடிவத்தில் இருக்காங்கன்றாங்களே. உடல் பிரகாசிக்கும், உடலில் இருந்து அதிர்வுகள் நீண்டு உங்களை சூழ்ந்து மற்றவர்களையும் தாக்கும். பலர் இதனை உணரக்கூடும். அப்போதான் உணர்றாங்க பிறகு. நம்ம சில சமயங்கள் சுவாமிமார்கள்லாம் பக்கத்துல இருந்தா ஏதோ ஒரு உணர்வு. பக்குவம் அடைந்தவர்கள் புரிந்து கொண்டு பின் தொடருவார். அந்த பக்குவம் அடைகிறதுக்கு தான் பூஜை வேணும்ன்றாரு. ஸோ இப்போ பக்குவம் அடைந்தவர்கள் புரிந்து கொண்டு பின் தொடருவார். அப்போது நீ என்ன ஆகிறன்னா, நீ ஜீவன் முக்தன் ஆகி விடுகிறாய். அப்போது நீ ஜீவன் முக்தன் ஆகி விடுவாய். ஜீவன் முக்தன் முக்தி அடைஞ்சிட்ட அந்த ஜீவன் இந்த ஜீவன் முக்தி அடைந்த பின்னர் நம்ம ஜீவன் முக்தனா இங்கே தான் முக்தி அடைஞ்சிட்டோம். நம்ம இறந்த பிற்பாடு முக்தி அடைகிறது பேசல. அவர் இருக்கும்போது இந்த ஜீவன் முக்தி அடைகிறது. ஜீவமுக்தன் உனது ஜீவன் முக்தி அடைந்து விட்டது. பின் நீ வேறு இங்க வராது பாருங்க விஷயத்துக்கு. அகத்தியன்னா யாருன்னு அந்த ஒரு சைக்கிள் வந்துட்டாரு. ஜீவமுக்தன் ஆயிட்டேன்னா பின் நீ வேறு அகத்தியன் வேறு அல்லன்ட்டாரு. இங்கதானே ஆரம்பிச்சாரு. எங்க கொண்டு ஒரு முடிச்சு போட்டாரு பாருங்க. அது அழகா பின் நீ வேறு அகத்தின் வேறு அல்ல, நீயே நானாய் நானே நீயாய் திகழ்வோம். நீயே நானாய் நானே நீயாய் காயா புரியை கனவென உணர்ந்து எல்லாம் உன் செயல் என்றே உணர நல்லா அவன் அங்க வராரு. நக்கீரர் பாட்டுக்கு வராரு பாருங்க. சுபம். நன்றி, வணக்கம். சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் பாவம்.